கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம். மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம். மேலே அந்த மந்தை கொண்டு இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது. ஸோ அந்த காற்று குவிதலும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. புயலுக்கு முன் அமைதியாக. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. ஓகேங்களா? இப்போ நாம் நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது, அது நகர்ந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது மேகக்கூட்டங்கள் பார்க்குறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டல் ஃபீடர் போயிட்டு இருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸில் நமக்கு இது போயிட்டு இருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஃபர்தராக நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இதெல்லாம் இன்னும் கிடைக்கப்படவில்லை. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். 29 லேண்ட்ஃபால் இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். இப்பொழுதுதான் நமக்கு அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த சிஸ்டம் அதனுடைய பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீடர் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும். தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில் கரைக்கு இணையாக ஒரு 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில். அதனால அது மையப்பகுதி. ஆனால் மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது டெல்டாக்கு நோக்கிங்கிறது இல்லை, தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அதுல சிஸ்டம் பேரலா போகுது. ஸ்ரீலங்கா வருது. ஆமா, அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் கிளவுட். இந்த சிஸ்டத்துடைய சென்டர்
இப்போவும் நம்ம பார்க்குறோம் இலங்கை அந்த பகுதியில் தான் இருக்குது. நமக்கு பார்க்கும்பொழுது கூட ஆனால் அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா. நாகப்பட்டினத்துலேருந்து 590 கிலோமீட்டர், அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து 710 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர், அது மையப்பகுதி. ஆனால் அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதியில் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்தில் இப்போ கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு 28 டிகிரிலிருந்து இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை. மேலும் காற்று நேற்று சொன்னபோது கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்ல இப்போ கீழே குவிதலிருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம். மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்குறோம். மேலே அந்த மந்தை கொண்டு இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது. ஸோ அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமும் திசையும் மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது அதிகமாக இருந்து பிரித்து போகும், சிதறி போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் 5லிருந்து 10, அது ஃபேவரபிள் கண்டிஷன் பாங்க. அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குது. கடந்த 6 மணி நேரமாக பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி, அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தால் இது குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் சிஸ்டம் இன்னும் பாசிபிளாக அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நிலம் எங்கே கிராஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் கணிக்கப்படவில்லை. அது மையப்பகுதியாக இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம், மழையோட அளவு எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா, அதான் சொல்கிறோம். இன்னும் அதை பற்றி கரை கறப்பதை பற்றி இன்னும் இன்னும் கணிக்கப்படவில்லை. இப்பொழுது நிலைக்கு 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் பேரலாக வரும் 29ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் சொல்லி தொடர்ந்து கண்காணித்து புயலாக மாறுது. அது கொடுத்துருக்கும், புயலாக மாறுது, அது கொடுக்கும். கரையை கிடைக்கிறது. ஓகே, அது இன்டென்சிட்டி சைக்ளானிக் ஸ்டார்ம் தான் சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த நிலையில இருக்கு. முதல்ல இந்த நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுக்கு தான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிப்போம். ஓகே, தேங்க்யூ. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி அதற்கு ஃபீடர் பேங்க்ஸ் அது வெப்பமான கடல் வெப்பமுள்ள பகுதியில் இருக்கு. அதற்கான காற்று குவிதலும் அதிகமா இருக்கிறதுனால நல்ல அலைநாடுறதுக்கு வசதியாக இருக்கு. சென்னைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், கனமழைக்கு கொடுத்துருக்கோம், வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். இன்னும் மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ பார்த்தோம்னா சிஸ்டம் இப்போ இருக்கும் பொழுது 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்போ மழையை நம்ம பார்த்துருக்கோம். இது ஃபீடர் பேங்க்ஸ்லேருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கிலிருந்து டெவலப் ஆகிருக்கு. இன்னும் அடுத்து வருகின்ற தினங்களில் கரைக்கு இணையாகத்தான் நகரப்போகிறது. அதனால் அடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். காற்றின் வேகம் 40லிருந்து 50 கிலோமீட்டர் இப்போ நாளையிலிருந்தே கிடையாது. இது கீழே அது வர வர மேலே வரும்பொழுது தான் அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரைக்காற்றுடைய அளவு, கடலில் இருக்கக்கூடிய காற்றோடைய வேகம் வேற, தரையில் இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றோட 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கலாம். ஆமாம், புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும்பொழுது அது கடையிலிருந்து 150லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில் கடலை ஒட்டி கடலோர மாவட்டங்கள், கரைப்பகுதியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், உள் பகுதி ஒட்டி உள்ள பகுதியில் கடலோரத்தில் இருக்கின்ற பகுதியில் 40லிருந்து 50 கிலோமீட்டர் வரலாம். இதான் கடல் வெப்பநிலையோட இது. இந்த ரெட்டா பாக்குறீங்க, அதெல்லாம் 30 டிகிரி, 29 டிகிரி, 28 டிகிரிக்கு வெப்பநிலை இருக்குது. 28 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதோட கீழ்ப்பகுதியில் குவியோட இது பார்க்குறோம். நல்ல குவிந்து நிறைய வட்டமாக பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் காற்று குவியதுடைய அமைப்பு, காற்று மேலே விரிவடைவதுடைய அமைப்பு, காற்று திசை மாறும் பகுதி, இந்த கிரீன் பகுதியாக இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம், அது ஷியர் டெண்டன்சி சொல்லக்கூடியது, அதுவும் சாதகமாக இருக்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ.